ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபுல்லாக மனு கொடுக்குற போராட்டம் மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்கவே கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு சூழ்நிலைக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாகும்னு தெரியாது. உண்மையிலே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அதை பார்க்குறப்ப. இத்தனையும் செய்கிற ஃபுல்லாக எம்டி சார் எப்படியா வெளியே வந்துடணும், கம்பெனியை நல்லபடியாக ரன் பண்ணணும். கடைசியாக போட்டவங்க எல்லாருமே யாருமே இதில் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் இவ்வளோ தூரம் இறங்கி எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயும் அவங்களுக்கு மனசார பாராட்டணும். மேற்கொண்டு இன்றைக்கி ஆப் வேறு ஒர்க் ஆகலை. நான் இப்போ சாயந்தரம் தான் பார்த்தேன். ஏன்னா நான் காலையிலேருந்து போடவே இல்லை, சாயந்தரம் போட்டுக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா எனக்கு குழந்த இருந்ததுனால அதை பார்க்கவே டைம் சரியாக இருந்துச்சு. சாயந்தரத்துக்கு மேலே போடலான்ட்டு போட்டால் ஆப் ஒர்க் ஆகலை. அப்போ தான் யூடியூப் சேனல்லாம் நிறையா பார்த்தேன், இந்த மாதிரி மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அது ஒருத்தர் மாற்றுத்திறனாளி அவர்லாம் நின்று அவ்வளோ தூரம் வெயிலில் நின்று கொடுத்து உண்மையிலேயும் பாராட்டத்தக்க விஷயந்தான். ஏன்னா யாருக்காகவும் இல்லாமல் அவங்களோட டவுன்லைனருக்காகவும் அந்த மையத்தில் இருக்க எல்லாத்துக்காகவும் அவர் அப்படி பண்ணியிருக்காரு. மனு கொடுக்க போயிருக்காரு. ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் முன்னெடுத்து போயிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க எல்லாரையும் பாராட்டணும். இதில் கண்டிப்பாக இவங்களுக்காகவே, அதாவது நம்மளுக்காக இறங்கி செயல்படுறவங்களுக்காகவே கண்டிப்பாக இந்த நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி எம்டி சார் எல்லோரும் வெளியே வரணும். 18ஆம் தேதி நடக்க போகிற வயதில் நல்லபடியாக ரிசல்ட் கம்பெனி எப்பயும் போல் ரன் ஆகணும்னு நினச்சி வேண்டிக்கிறேன். இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நல்ல முறையில் எல்லாருக்குமே இதில் கண்டிப்பாக கடைசியில் பெனிஃபிட் கிடைச்சாகணும். அது கடைசியாக போட்டவங்களுக்குலாம் கிடச்சிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா உண்மையில அவங்க தான் மனசில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டு பணத்தையும் எடுக்க முடியாமல், வட்டிக்காரங்களுக்கு வட்டி கட்டவும் முடியாமல் ரொம்ப திணறிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் சொன்னேன். நானுமே அப்படித்தான். நான் இப்போ எங்கள் ஊருக்கே வந்துட்டேன். எங்கள் ஊருமே நான் திருப்பூருக்கே வந்துட்டேன். அம்மா வீட்டிலேருந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இனி நான் இதை விட கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ண இருக்கணும். ஏன்னா என்னோடய குழந்தைங்களுக்காக எப்படினாலும் ஓடி ஆகணும். அதுக்காக நான்லேருந்து என்னோடய கடையும் திறந்தாகணும். சுச்சுவேஷன் தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியாது. என் கடை வீட்டு கடைக்கு 1 கிலோமீட்டர் இருக்குது. நான் வெளியும் போக முடியாது. ஏன்னா எங்களோட சுச்சுவேஷனுக்காக எங்கள் வீட்டுக்காரர் வெளியே வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வாடகை கடைனால ரொம்ப நாளைக்கு பூட்டி வைக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணதோடு போய் கடை திறக்க முடியாது, செய்ய முடியாது. அவங்க இந்த வேலையை விட்டாங்கன்னா வீட்டு சுச்சுவேஷன் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ நிறைய கஷ்டங்கள் கூடால தான் இதை போட்டோம். ஸோ இதுலேயுமே இப்படி கஷ்டமாகன்றப்ப ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. பார்ப்போம் பொறுத்திருந்து. நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். நன்றி. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.